இடம்பெற இருக்கிறது. நிகழ்வினுடைய கௌரவ அதிதிகள் ஒருவராக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாச்சார பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் எம் ஃபாசில் அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அன்பான மாலை பொழுதினில் பார்க்கிற போதே மிக சந்தோஷமானவர்களோடு என்னை இணைத்து வைத்த எங்களை படைத்தவனுக்கு எல்லா புகழும். உண்மையில் இன்றைய நாள் இந்த தேசத்திற்காக பங்களிப்பு செய்தவர்களை கௌரவிக்கிற ஒரு நாளாகவும் ஒரு நேரமாகவும் இருக்கிறபடியினால் இதனை சந்தோஷமாகத்தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டை நாங்கள் எடுத்து பார்க்கிற போது இந்த நாட்டில் பல்வேறுபட்ட பங்களிப்புகள் நிகழ்ந்து வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச ரீதியாக பேசுகிற போது தேசியவாதம், தேசிய பாதுகாப்பு என்று சொல்லுகிற இரண்டு சொற்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட வருகிறது. ஒரு குறித்த தேசத்திலே குறித்த அடையாளங்களை கொண்டு தங்களுக்கென்று அரசாங்கத்தை அமைத்து கொண்டு வாழுகிற ஒரு மக்கள் கூட்டம் தேசம் என்று சொல்ல முடியும். அல்லது மொன்டெவிடியோ கன்வென்ஷன் என்று சொல்லுகிற சர்வதேச உடன்பாட்டின் அடிப்படையிலே அரசாங்கம் எனும் தாபனத்தினுடைய செயற்பாட்டோடு ஒரு மக்கள் கூட்டம் இறைமை எனும் உயர் அதிகாரத்தின் ஊடாக செயற்பட வருகிற போது அது தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேசத்தை உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளினுடைய அச்சுறுத்தல் இன்றி கொண்டு நடாத்துகிற செயல்முறை தேசிய பாதுகாப்பு என்று மிகச் சுருக்கமாக சொல்ல முடியும். அந்த வகையிலே இலங்கையினுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக பங்களிப்பு செய்தவர்களுக்கு முக்கியமான ஒரு விழா எடுக்கிற செயற்பாடு என்பது மிக மன சந்தோஷத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை சொல்லுவியவனாக நான் உங்களை விடயத்துக்குள்ளே அழைத்து செல்கிறேன். இலங்கை தேசமானது மிக நீண்ட கால வரலாற்றின் அடிப்படையிலே ஒரு உள்நாட்டு போரிலே அல்லது யுத்தத்திலே இருந்து மீண்டு இருக்கிறது. ஆனால் அந்த உள்நாட்டு யுத்தத்துக்கு காரணமாக இருந்த இனமோதலுக்கான தீர்வு காணப்படவில்லை. இந்த உள்நாட்டு யுத்தமானது யாரால் வெற்றி கொள்ளப்பட்டது என்பதனை சொல்ல வருகிற போது அரச தலைவர்கள் எங்களால் தான் அது வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொல்லுகிற அரசியல் ரீதியாக வெற்றி கொள்ளுகிற தன்மைகளை இந்த நாட்டில் வெளிப்படுத்தினாலும் கூட அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள்தான் இன்று எங்களால் கௌரவிக்கப்படுகிற இந்த தரைப்படை, கடல் படை, ஆகாயப்படை மற்றும் ஏனைய போலீஸ் பிரிவு போன்றவற்றை, விசேட அதிரடிப்படை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டவர்கள்தான் இந்த தேசத்தை பாதுகாத்து வெற்றி பெற்றுக் கொடுத்தவர்கள். இந்த நிகழ்ச்சியினை கொண்டு நடாத்துகிற எங்களுடைய எக்ஸட் மீடியா வலை அமைப்பினுடைய முக்கியமான தலைவராக இருக்கிற JMM ஷாஜஹான் அவர்களே மற்றும் இங்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கிற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது முஸ்லிம் பேராசிரியரும் தமிழ் கூறுகிற நல்லுலகில் தமிழ் வான்மையாளருமாக கருதப்படுகிற எங்களுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி ரமீஸ் அப்துல்லா, என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர் அவர்களே மற்றும் எங்களோடு இங்கு இணைந்து இங்கு பங்கு பற்றி கொண்டிருக்கக்கூடிய கலாநிதி பேராசிரியர் MBM இஸ்மாயில் அவர்களே மற்றும் எங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூத்த உறுப்பினர்களுள் ஒருவராக பார்க்கப்படுகிற பொருளியல் துறை நிபுணர் அன்புக்குரிய சகோதரர் நுஃபைல் அவர்களே மற்றும் இங்கு எங்களோடு இணைந்திருக்கிற TM அன்சார் நலீமி SLAS அவர்களே, இதனோடு சேர்த்து ரியாஸ் அகமட் அன்புக்குரிய நண்பர் சிரேஷ்ட விரிவுரையாளர் அவர்களே, கலீலுர் ரஹ்மான் அவர்களே, சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய மர்சூக் அகமது லெப்பே அவர்களே, DLM முபின் அவர்களே, AMM தௌஃபிக் அவர்களே, அல்ஹாஜ் KMM கலீல் JP அவர்களே, அல்ஹாஜ் SHM அன்சார் JP அவர்களே, MIM தஸ்லிம் அவர்களே, AM நௌபர் அவர்களே,
ஹாரூன் அவர்களே, அல்ஹாஜ் ஏஎம் ரஹ்மத்துல்லா என்று நான் பெயர்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு போக முடியும். எங்களோடு அன்புக்குரிய சகோதரி ஒருவர் கலந்து கொண்டிருக்கிறார், சகோதரிகள் இருக்கிறார்கள், எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறீர்கள். இந்த நாட்டை, தேசத்தை காத்த உண்மையான தேசத்தினுடைய ஹீரோக்கள் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய the counter insurgency என்று சொல்லுவார்கள். நான் அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த டாபிக்கில் பேசுவதற்கு நான் ஒரு பொருத்தமானவன். ஆனால் என்னுடைய PhD தீசிஸ் பிரதானமாக இந்த நாட்டின் யுத்தம் எவ்வாறு உருவாகியது, அந்த யுத்தத்தின் இறுதி கட்டத்திலே எப்படி LTTயினர் தோற்கடிக்கப்பட்டார்கள், அந்த தோற்கடிப்பிலே எப்படி படை பலத்தினுடைய பங்களிப்பு காணப்பட்டது என்பதை பற்றி எல்லாம் பேச வருகிற ஒரு தீசிஸ், ஒரு ஆய்வு. குறிப்பாக சொல்வதானால் தமிழ் மக்களுடைய பக்கத்தில் இருந்து பார்க்கிற போது அவர்களுடைய நியாயமான போராட்டம், நாட்டினுடைய தேசத்தினுடைய அல்லது பெரும்பான்மை சகோதரர்களின் பக்கத்தில் இருந்து பார்க்கிற போது தேசத்தை அவர்கள் பாதுகாக்கிற அவர்களுடைய தேச விடுதலை போராட்டம், இவற்றிலே முஸ்லிம் சமூகமும் இணைந்து கொண்டிருப்பது இன்னும் ஒரு முக்கிய அம்சம் என்பதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். எனவே எனக்கு தெரிந்தவற்றை எல்லாம் பேசிவிட்டால் இன்று மகருக்கு பாங்கு பறிந்துவிடும். எனவே என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நான் சுருக்கமாக பேச முனைகிறேன். இந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய பெரும்பான்மை தேசத்தினுடைய சிங்கள சகோதரர்களின் ஹீரோக்கள் கொண்டாடப்படுகிற நிகழ்வுகள். எங்களுடைய முஸ்லிம்களை தாண்டி நிற்கிற ஒரு பெரும்பான்மை என்று சொல்லுகிற தமிழ் தேசத்தினுடைய தேச விடுதலைக்கான மாவீரர்களை கொண்டாடுகிற சந்தர்ப்பங்கள் நடக்கிற போது கேள்வி ஒன்று எழும்பி இருக்கிறது. முஸ்லிம்கள் தேசத்தை விடுதலை செய்வதற்காக போராடியவர்களை கொண்டாடுவதற்கான விழாக்கள் இருக்கிறதா? இந்த விழா குறித்த அழைப்பிதழ் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது நான் என்னுடைய ஆசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்களிடம் அலைபேசியை எடுத்து நாங்கள் இதற்கு போக வேண்டுமா இல்லையா என்று கேட்டபோது சொன்னார், மறக்கடிக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம் சார்பாக நாங்கள் அழைக்கப்பட்டிருப்பதனால் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன், நீங்களும் அப்படி சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அடிப்படையிலே அந்த மறக்கப்பட்டவர்களில் பலர், இது பல்லின சமூக அடிப்படையில் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு போராட்ட ஒரு யுத்தத்தினுடைய வெற்றியிலே சம்பந்தப்பட்டவர்கள் கௌரவிக்கப்படுகிற, தேசத்தை பாதுகாத்தவர்கள் கௌரவிக்கப்படுகிற நிகழ்விலே கவன ஈர்ப்பை பெற்றிடாத ஒரு சமூகத்தின் முஸ்லிம்களில் பலர் இங்கு கவன ஈர்ப்புக்கு கொண்டு வரப்பட இருக்கிறார்கள் என்பதனால்தான் நாங்கள் இருவரும் எங்களுடைய பல்கலைக்கழக சகாக்களும் இங்கு வருகை தந்திருக்கிறோம் என்பதனை முக்கியத்துவப்படுத்தி நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பின்னணியில் நின்று கொண்டு நாங்கள் இந்த சமூகங்களினுடைய வரலாற்று பற்றி பேசுகிற போது எங்களுடைய பெரும்பான்மை சமூகங்களினுடைய, குறிப்பாக பெரும்பான்மை பௌத்த சகோதரர்களுடைய வரலாறு மகாவம்சம், தீபவம்சம் என்று பல பிரிவுகளின் அடிப்படையிலே எழுதப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நவீன வரலாற்று அம்சங்களிலே அவருடைய போராட்டத்திலே ஈடுபட்ட படை வீரர்கள், தேசத்தை காப்பதற்கான படை வீரர்கள் சிலைகள் உருவாக்கப்பட்டு கல்லால் பெயர்கள் பொறிக்கப்பட்டு ஆய்வுகள், சஞ்சிகைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் சகோதரர்களும் அதற்கு சமாந்தரமாக தேசிய சர்வதேச மயப்படுத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் வாழுகிற இன்னும் ஒரு சமூகமான முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறு சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறதா? வரலாறு முழுக்க முஸ்லிம்கள், குறிப்பாக முஸ்லிம்களின் மலாய சமூகத்தினர் இந்த நாட்டினுடைய தேசத்துக்கும் மன்னர் காலத்து தேசத்துக்கும் அதற்கு பின்னரான மேற்கத்தியருடைய ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னரான காலத்திலும் அவருடைய வரலாறும் பாதுகாப்புக்கு அவர்கள் அளித்த வரலாற்று பங்களிப்பும் எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது வரலாறாக மாற்றப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று காலையில் நான் பல்கலைக்கழகத்தினுடைய கவுன்சில் கூட்டத்தில் பங்கு பற்றியதற்கு பின்னர் இது குறித்த எழுத்துக்களும் ஆய்வுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை பற்றி மிக தீவிரமாக 2 மணித்தியாலங்கள் வாசித்து எனக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவை வைத்துக் கொண்டு அதனை வாசிக்க முனைந்த போதுதான் நான் எதை கண்டுகொண்டேன் என்றால், முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா அவென்யூ ஆஃப் ஆன்டிக்யூட்டி என்று சொல்லுகிற மறைந்த கலாநிதி ஜாமியா நலிமியாவினுடைய முன்னாள் பணிப்பாளர்
சுக்ரி சார் அவர்கள் பல சிங்கள தமிழ் வெளிநாட்டவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு எழுதிய அந்த முக்கியமான புத்தகத்தை வாசித்த போது அதற்குள்ளே உங்களுக்கு தெரியும் B.A. ஹுசைன்மியா என்று சொல்லுகிற எங்களுடைய முஸ்லிம்கள் சார்ந்து இருக்கிற மலாய் சமூகத்தை சார்ந்த ஹுசைன்மியா அவர்கள் வரலாற்று ரீதியாக முஸ்லிம் வீரர்கள் எப்படி எங்களுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு மன்னராட்சி காலகட்டத்திலும் அதற்கு பின்னரான காலத்திலும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை எழுதியிருப்பதை வாசிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் எழுதியிருப்பதை சொல்லுவதாக இருந்தால் நான் மட்டும் இங்கு பேசுவதாக இருந்தால் அது சாத்தியப்படும். வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து இது 1986 சுக்ரி அவர்களினால் எடிட் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது. இரண்டாவது விடயம் டாக்டர் லோனா தேவராஜ், இலங்கையினுடைய முக்கியமான வரலாற்று ஆசிரியராக பார்க்கப்படுகிற அந்த பெண்மணி 1994 குறிப்பாக ஏசிஎஸ் ஹமீத் போன்ற முன்னாள் அமைச்சர்களுடைய முக்கியமான பங்களிப்போடு ஸ்ரீலங்கா 1000 years of ethnic harmony, முஸ்லிம்கள் கடந்த ஒரு 1000 வருட காலமாக எப்படி இன நல்லிணக்கத்தோடு மற்றவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்ல வருகிற அந்த நூலிலும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு பற்றி சொல்ல வருகிறது, வரலாற்றை பற்றி சொல்ல வருகிறது, அவர்களுடைய படை வீரர்கள் பற்றிய விடயங்களும் அதற்குள்ளே ஆங்காங்கே சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முஸ்லிம் சமூகம் குறித்த ஒரு முழு மொத்த வரலாற்று பரிமாணத்தை வெளிப்படுத்துகிற விஞ்ஞான ரீதியான ஆய்வியலை முன்கொண்டு வருகிற ஒரு தன்மையும் அவருடைய படை வீரர்கள் குறித்த ஆய்வை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையும் காண முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நின்று கொண்டுதான் நாங்கள் இலங்கை தேசத்தினுடைய இந்த தேசமானது தனியாக ஒரு சமூகத்துக்கு சொந்தமானதல்ல, ஒரு பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மை சமூகங்கள், அதனோடு இணைந்த கிறிஸ்தவ சமூகம் என்கிற விடயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டிய ஒரு தேசத்தில் நின்று கொண்டு நாங்கள் அந்த பெரிய சமூகங்களை பேசுகிற போது முஸ்லிம் சமூகமும் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன் இந்த போராட்ட வீரர்கள், தேசத்துக்காக போராடியவர்கள், அவர் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லிமாராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள் என்றால் சர்வதேச ரீதியான ஆய்வாளர்களை அவருடைய ஆய்வுகளை நான் என்னுடைய வாழ்நாள் பூராகவும் வாசித்தேன். அதில் குறிப்பாக இலங்கையினுடைய போருக்கு பிந்திய இலக்கியம், சர்வதேச எழுத்துக்கள், உள்நாட்டு எழுத்துக்களை பார்க்க வருகிற போது இந்த வீரர்கள் எல்லா தரப்பும் சார்ந்த இலங்கையினுடைய வீரர்கள் உலகத்தில் முன்னுதாரணமாக பேசப்படுகிறார்கள். தமிழ் சமூகத்தின் முன்னுதாரணமாக LTT போராளிகள் பேசப்படுகிறார்கள். அதனை மேற்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய போராளிகளாக எங்களுடைய படை வீரர்கள் பேசப்படுகிறார்கள். அதை சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த படை வீரர்கள் குறித்து பேசப்படுகிற போது அந்த ஆய்வுகள் எல்லாம் சொல்லுகிற விடயம் என்னவென்றால் கவுண்டர் இன்சர்ஜென்சி என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு நாட்டிலே கிளர்ச்சி அடிப்படையிலே, வன்முறை அடிப்படையிலே சமூகத்தினுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக போராடுகின்ற குழுக்கள், LTTE போன்ற குழுக்கள் சர்வதேச ரீதியாக பல வன்முறை செயற்பாடுகளை செய்கிற குழு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்னிகரற்ற வல்லமையினை, வெளிநாட்டு டயஸ்போரா என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்து வாழுகிற வல்லமையினை கொண்டிருந்த அந்த LTTE எதிர்த்து மிக திட்டமிட்டு போராடி வென்ற ஒரு அமைப்பு என்ற ரீதியிலே இலங்கையினுடைய இந்த தேசத்தினை பாதுகாப்பதற்காக போராடியவர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று மிக பெரும் லிட்ரேச்சர், அதை பற்றி வெளிநாட்டின் தலை சிறந்த ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து இப்படி இந்த படைப்பலத்தை பற்றி கருத்து சொல்லுகிற அந்த சமூகம் சார்ந்தவர்கள் என்பதனால் எங்களோடு இருப்பவர்களும் மறைந்து போனவர்களும் இந்த தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்கள தேசத்துக்காக பாடுபட்டவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இலங்கையினுடைய இந்த யுத்தத்துக்கு பின்னரான சூழலானது மோதலுக்கு அல்லது இனப்பிரச்சினை என்று சொல்லுகிற எத்னிக் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு தீர்வினை இந்த நாட்டில் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்ததாக கொண்டு வந்திருக்க வேண்டும். அதை கொண்டு வந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்னுடைய பேச்சை நான் மிக நீட்டிக்கொண்டு போகாமல் சுருக்கமாக முடித்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். எனவே இந்த அடிப்படையிலே நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தத்தினுடைய வரலாற்றில் இந்த சமூகங்கள் அனைத்தினை சார்ந்தவர்களுடைய வரலாறும் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பதிவு செய்யப்படுகிற ஒரு வழிமுறையினை இன்று இந்த
எக்ஸாக்ட் மீடியா தரப்பினர்கள் பல்லின சமூக இனத்துவத்தினையும் மேம்படுத்தக்கூடிய இன நல்லிணக்கத்தை மேம்படுத்தக்கூடிய அடிப்படையில் 3 சமூகத்தையும் இணைத்து செய்ய வருகிற இந்த முயற்சியானது பாராட்டப்பட வேண்டியதுதான். அடுத்து நான் சொல்ல வேண்டும், இங்கு 52 பேர் மாத்திரம் பாராட்டப்படுகிறார்கள். இதற்குள்ளே இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் சேர்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வரக்கூடும். நான் அந்த விமர்சனத்தை செய்வதற்கு இங்கு வரவில்லை. நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், இந்த படை வீரர்கள் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இணைந்து கொண்டு எதிர்காலத்திலே இந்த பிராந்தியம் அல்லது இதற்கு அப்பால் இருக்கிற மற்றவர்களையும் இணைத்துக் கொண்ட மிக பிரமாண்டமான கௌரவிப்பு நிகழ்வுகளை நடாத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மைக்ரோ குறுகிய லெவலில் இருந்து மைக்ரோ லெவலுக்கு நாங்கள் போக முடியும். எனவே கிழக்கு மாகாணத்தை கவனத்தில் கொள்ள முடியும். இந்த கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு தெரியும், 90களிலே நூற்றுக்கணக்கான உங்களைப் போல தேசத்தை பாதுகாப்பதற்காக முன்னின்றவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு முட்டுக்காலில் வைக்கப்பட்டெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரதீவு சந்தியிலே என்ன நடந்தது என்பது என்னை விட உங்களுக்காக தெரியும். சத்தம் கேட்காத துப்பாக்கிகளால் மிக இலகுவாக சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருதமுனையிலிருந்து கல்முனை நோக்கி சென்ற அப்பாவி நஸ்ருடீன் போலீஸ் அவர்கள் பைசிக்கலை ஓடி சென்றவர் என்னிடம் சொன்னார். மஹ்ரூப் அங்கல் அவர்கள் சொன்னார், வெடியில் வைக்கப்பட்டு அது அவருடைய கன்னத்தை துளைத்துக் கொண்டு வெளிவந்து அவர் கெழுகிற வரைக்கும் சுடப்பட்டு விட்டார் என்பதை அந்த பைசைக்கிளை செலுத்தியவருக்கு கூட தெரியாமல் சுடப்பட்டவர்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. அது எந்த தரப்பாக இருந்தாலும் அந்த வரலாறுகள் எல்லாம் மிக கவனமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிறதற்கு ஒரு ஆரம்பமாக இது இருக்கிறபடியினால் விமர்சனங்களுக்கு அப்பால் இது ஒரு நிறைவான நிகழ்வு என கூறி, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கு காணுகிற இந்த போட்டோக்களிலே, இந்த பத்திரிகை அமைப்பில் வெளியாகிய இந்த போட்டோக்களிலே எனக்கு மிகச் சந்தோஷம். என்னுடைய சின்னம்மா அவை திருமணம் முடித்திருந்த உங்களுக்கு தெரியும் SSP ஜமால்தீன் அவர்கள் தொடக்கம், மருதமுனையைச் சேர்ந்த என்னுடைய அன்புக்குரிய மாமாமார்களான இங்கு இருக்கிற உமர் அலி, முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர், முன்னாள் பாதுகாப்பு உறுப்பினர் ஹாஜா முஹைதீன் அவர்கள் போன்றவர்களை எல்லாம் இதில் நான் பார்க்கிற போது, இன்னும் பலர் மருதமுனையைச் சேர்ந்தவர்கள் இதில் இருக்க நான் கண்டபோது மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன். எனவே எனது ஊரின் சார்பிலும் நாங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் இறுதியாக ஒரு செய்தியினை மாத்திரம் கூறி நான் என்னுடைய இருக்கைக்கு சென்று விடுவேன். ஏனென்றால் நான் இந்த துறை சார்ந்தவன். இதன் ஒவ்வொரு அம்சங்களையும் பேசுவதற்கு நான் சொல்லி இருக்கிறேன். மகரிபு வாங்குவரையும் வரைக்கும் எனக்கு நேரம் தரப்பட வேண்டும் என்று. அது பொருத்தமில்லை என்பதனால் என்னுடைய இறுதி அம்சத்தை மாத்திரம் கூறி என்னுடைய இடத்துக்கு நான் சென்று விடலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சமூகத்தின் தலைவராக பார்க்கப்பட்ட இந்த சமூகத்தை வழிநடாத்தியவர்களுள் முதன்மையானவராக இருந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகர் மறைந்த MHM அஷ்ரப் அவர்கள் பல கனவுகளை கண்டார். அவர் கண்ட கனவுகளில் ஒன்று, முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றையும் முஸ்லிம் படை பங்களிப்பு வரலாற்றையும் எழுதுவதற்கு பல பங்களிப்புகளை இந்த பல்கலைக்கழகம் செய்ய வேண்டும் என்று கண்டார். இந்த பல்கலைக்கழகம் சிங்களவர்களையும் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் சேர்த்த கிறிஸ்தவர்களையும் உள்ளடக்கிய ஒரு பிரமாண்டமான தேசிய பல்கலைக்கழகமாக காணப்படுகிற அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருந்து இந்த அனைத்து சமூகத்தின் வரலாறும் வர வேண்டும். ஆனால் இங்கு ஆய்விலே இடைவெளி காணப்படுகிறது. அந்த இடைவெளியை கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகம் எங்கிருந்து வந்தார்கள்? சவுத் ஏசியாவில் இருந்து வந்தார்களா? ஈஸ்ட் ஏசியாவில் இருந்து வந்தார்களா? அல்லது அவர்கள் மத்திய கிழக்கில் இருந்து வந்தார்களா? மத்திய கிழக்கும் ஆப்பிரிக்காவும் சந்திக்கிற முனைகளில் இருந்து இங்கு வந்தார்களா? இங்கு வந்த சிங்களவர்களையும் தமிழர்களையும் திருமணம் முடித்தார்களா? இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டார்களா என்பது குறித்த விஞ்ஞான பூர்வமான ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். எனவே நாங்கள் ஒன்றை செய்திருக்கிறோம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு 2023ஆம் ஆண்டு இலங்கையினுடைய உயர்கல்வி அமைச்சுக்கு கீழ் இருக்கிற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வரலாற்று துறையிலே விசேட கற்கை நெறியினை செய்து மாணவர்களுக்கு கல்வியினை வழங்குவதற்கான அனுமதியினை தந்ததன் அடிப்படையிலே நாங்கள் அதனை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஊரை சேர்ந்த முஸ்லிம் சமூகத்தினைச் சேர்ந்த மிக முக்கியமான புத்திஜீவி பேராசிரியர் அமீர் அலி அவர்கள் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கடமை புரிகிறார்.
இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வரைந்த அந்த காத்தான்குடியைச் சேர்ந்த பேராசிரியர் அமீர் அலி அவர்கள் புரூனை நாட்டினுடைய முழு மொத்த பொருளாதாரத்தின் வரலாற்றையும் எழுதியதனால், அந்த புரூனையினர்களால் கோபமாக்க பார்க்கப்பட்டதனால் புரூனையை விட்டு மீண்டும் ஆஸ்திரேலியாவிலே கால் பதித்திருக்கிற அந்த, நான் நினைக்கிறேன் இப்போது அவருக்கு 78 வயதை தாண்டி இருக்க வேண்டும். அவருடைய 75வது வயதில் சொன்னார், இந்த வரலாறு எழுதப்பட வேண்டும் என்றால் அதற்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இன்ன வழிகளை கையாள வேண்டும் என்று அந்த வழிகளில் ஒன்றை கையாண்டிருக்கிறோம். அவருடைய கருத்துக்களை மட்டும் பேசுவதாக இருந்தால் எனக்கு இன்னும் அரை மணித்தியாலம் வேண்டும். எனவே நான் நேரத்தை கவனத்தில் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை நாங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு பற்றிய அனைத்து சமூகத்தினர்களுக்கும், இங்கு கௌரவிக்கப்படுகிற அனைவர்களுக்கும், இந்த தேசத்தின் எழுச்சிக்காக செயற்பட்டிருக்கிற நிர்வாகம் சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.